இன்றைக்கி என்னோடய டாப் 5 கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரே ஒன்றில் மட்டும் புதுசாக ஸ்டேக்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஓகே, அந்த டாப் 5 கம்பெனியை பற்றி பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டு 20 இயர்ஸில் 37.4% சிஜேஜிஆர் இயர்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கம்பெனி. 10 இயர்ஸில் 35% சிஜேஜிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 9.2% சிஜேஜிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த கம்பெனி வேறு எதுவும் இல்லை, பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸில் 2014 10,000 போட்டிருந்தா இப்போ 1.91 lakh. அதே 20 இயர்ஸ் முன்னாடி 10,000 போட்டிருந்தா இப்போ 58.1 lakh. ஓகே, டிஃப்ரெண்ட் புரியுதா? 10 இயர்ஸ்க்கும் 20 இயர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும், என்னோடய ஒப்பீனியன். ஓகே, இல்லை நான் பஜாஜ் ஃபைனான்ஸை பிக் பண்ண போகிறதில்ல, அதே மாதிரி உள்ள க்ரோத் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனி தான் என்னோடய பிளான். என்னை பொறுத்த வரைக்கும் அது க்ரோத் ஆகும்னு தோணுது. பட் ஃப்யூச்சரில் என்னவும் யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ என்னோடய டாப் 5 ஃபிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரில், இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ நீங்களும் ரிசர்ச் நல்லா பார்த்து பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் எனக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது வீடியோ கூட போட்டிருக்கேன். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப் 47,000 CR, பி ரேஷியோ 20, புக் வேல்யூ 45.6. ஓகே, கரண்ட் ப்ரைஸ் 64.2. ஓகே, இன்ஸ்டன்ட் வேல்யூனா அதோட எல்லா இதையும் சேர்த்து இப்போதைக்கு கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதோட ஃபேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 85 rupees இருக்குமா. ஆனால் இப்போ அதோட கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ நல்ல இது. எனக்கு முக்கியமாக இந்த கம்பெனியில் பிடிச்ச விஷயம் ஃபியூச்சரிஸ்டிக் பேங்காக இருக்குது. மொபைல் அப்ளிகேஷனில் 4.9 ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் நான் இந்த பேங்கை பிக் பண்ணதுக்கு. அதே மாதிரி வைத்தியநாதனோட ட்ராக் ரெக்கார்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் பிக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இப்போ ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நல்லாயிருக்குன்னு தோணுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஓகே, செகண்ட் பிக் சொல்ல பார்க்கலாம். செகண்ட் பிக் மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஓகே, மணப்புரத்தோட மார்க்கெட் கேப் 12,800 crore. ஓகே, கரண்ட் ப்ரைஸ் 152, புக் வேல்யூ 148. 4 rupees தான் புக் வேல்யூவோட கூட இருக்குது. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி ஃபேர் வேல்யூ, இன்ஸ்டன்ட் வேல்யூ 400. ஓகே, 400. சூப்பராக இருக்குது. பி ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் அவங்கள கொஞ்சம் ஆசீர்வாத் பிரச்சனைனால தான் மெயின் ரீசன் கம்மியானதுக்கு. ஆனால் இவங்களோட ஃபுல்லாக லோன் புக்கே செக்யூர் லோன் தான். மேக்ஸிமம் கோல்டு லோனு, வெஹிக்கிள் லோனு, ஹோம் லோன் அந்த மாதிரி கொடுக்குறனால செக்யூர் லோன் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, மணப்புரம் ஃபைனான்ஸில் மணப்புரம் ஃபைனான்ஸில் இப்போ பெயிண்ட் கேபிட்டல் கூட ஸ்டேக் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்ட்ராங்கானது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதோட ப்ளஸ் 5,000+ பிரான்ச்சஸ். டோட்டல் 5,000 பிரான்ச்சஸ் இருக்குது. ரூரல் ஏரியாவிலேருந்து எல்லா ஏரியாவிலும் நல்ல க்ரோத் இருக்குது. ஓகே, இந்தியா க்ரோத் ஆனால் இதுவும் க்ரோத் ஆகும். ஸோ எனக்கு ரெண்டாவது பிக் ரேட்டும் கம்மியாக இருக்குது, மணப்புரம் ஃபைனான்ஸ் தான். ஓகே, மூணாவது பிக் டாடா மோட்டார்ஸ். ஓகே, இருக்கிறதுலே மோட்டார்ஸில் கம்மியானது டாடா மோட்டார்ஸ் தான். ஓகே, பி ரேஷியோ 8.7, இருக்கிறதுலே கம்மி. புக் வேல்யூ 275. ஓகே, கம்பேர் பண்ண போகிறோம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு க்ரோத் பயங்கரமாக தெரியுது. ஏன்னா லேண்ட் ரோவர், ஜாக்வார் எல்லாமே அவுட் சைடில் பயங்கரமாக விற்கிறாங்க. டாலர்ஸ், யூரோப் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. ஸோ இந்தியன் ப்ராடக்ட் வெளியே பயங்கரமாக விற்கிற ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னால் எனக்கு டாட்டா மோட்டர்ஸில் இருக்க ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் தான். ஏன்னா பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது அவுட் சைடில். அங்கே மட்டும் க்ரோத் பயங்கரமாக பிக்கப் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக் விலை நல்லா கூடும். ஓகே, அதே மாதிரி ஃபேர் வேல்யூ கூட 685 தான். ஸோ ரொம்ப ஃபேர்ஃபுல்லான ப்ரைஸ். ஓகே, ஆக்சுவலாக இது 380 rupees என்னோடய ஆவரேஜ். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டேக் கூட்டலான்னு இருக்கேன் டாட்டா மோட்டர்ஸில். ஸோ இது ஒரு நல்ல பிக். ஓகே, நாலாவது ஸ்டாக் டாக்டர் ரெட்டி.
ஓகே. இருக்கலே ஓகே 1 lakh சாரி, இது மார்க்கெட் கேப்பு அதிகம். 1 lakh சிஆர் கிட்ட வருது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1214 1214 ரூபா. ஆனால் இதில் என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும், இது 17% தான் சேல்ஸ், மற்ற எல்லாமே அவுட்ரு தான். மேக்ஸிமம் யூரோப், யூஎஸ் அந்த மாதிரிலாம் தான் நிறைய சேல்ஸ் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாலர் யூரோப்பில் சம்பாதிக்க போகிறோம். கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ வந்து டாலரோட ரேட்டு கூட 84 தாண்டி போயிடுச்சு இருக்குது. இந்தியன் மதிப்பும் டாலருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 84 கிட்ட போயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல வேல்யூ பிக்காக எனக்கு தோணுது. ஃபார்மா செக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகாது ஃப்யூச்சரில். வேறு எந்த செக்டர் ப்ராப்ளம் ஆனால் கூட ஃபார்மா செக்டர் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால என்னோடய பிக் வந்து டாக்டர் ரெட்டி. ஓகே, அதோடய ஃபேர் ப்ரைஸ் கூட 1055 தான். ஸோ இது ஒரு நல்ல ஃபேர் ப்ரைஸ். ஓகே, இப்போ ப்ராஃபிட்டும் வந்து சூப்பராக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2013 2700 சிஆர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை சொல்கிறேன். இப்போ வந்து 8000 சிஆர், அந்தளவுக்கு ப்ராஃபிட்டை கூட பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டு ஸ்டாக் வந்து சவுத் இந்தியன் பேங்க். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்க போகிறேன். எனக்கு இப்போது கொஞ்சம் ஃபேர் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வாங்குகிறேன். ஃப்யூச்சரில் ஆனால் என்னால் நடக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு ஒரு வேல்யூபிள், ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லி வாங்குகிறேன். ஓகே, மற்றபடி எனக்கு மேனேஜ்மெண்ட்டும் குட், அது மட்டும் தெரியும், மேனேஜ்மெண்ட் குட்டு. ஸோ பார்க்கலாம். இதோட புக் வேல்யூ கூட 33, பிஇடிஎஸ்ஏ கூட 4, அதேமாதிரி ஃபேர் ப்ரைஸ் கூட 48. எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது, அண்டர் வேல்யூ. எனக்கு தெரிஞ்சு இப்போது பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே அடிபட்டிருக்கு. ஸோ இப்போ இதில் ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன். ஓகே, அது போக நான் பார்க்குற ஸ்டாக் வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இன்னும் நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன், இன்னும் வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணல. ஸோ அது மைண்டில் வச்சுருக்கேன். எஃப்இடி பேங்க், என்பிசி கம்பெனி, ஃபெட்ரல் பேங்கோட என்பிசி கம்பெனி தான் எஃப்இடி பேங்க். ஸோ அதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏன்னா இதில் ஆக்சுவலாக 86% வந்து செக்யூரில் தான் புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் நான் வந்து ஃப்யூச்சரில் வாங்கலை, இப்போ கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன், கிடச்சா வாங்குவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து லாங் டேர்முக்கு. ஸோ ஒவ்வொருத்தனோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். சில பேர் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலவங்க 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலவங்க அர்ஜென்ட்டாக எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.